ஒரு சின்ன டவுட்னு இந்த கடைசி கெட்டப் ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலி அதான் இப்பதான் ரொம்ப பாவம்னு சொன்னேன்ல. அது ஏன்னா சரவண மீனாட்சி எப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து என்ன கதை வருதுன்னே தெரியாது. எவ்ரி வீக் மாறிட்டே இருக்கும். இங்க ரக்ஷிதா இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். நாங்கள் எங்களுக்கு வந்து மாசம் மாசம் புது கதைகள் வரும். எனக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு கதை இருந்தது, 6 மாசம் ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு கதை வந்து சொன்னாங்க, இது சரவண மீனாட்சியே இல்லையா, இது ஏதோ நான் பார்த்த படம் மாதிரி இருக்கே. ஆமாப்பா, நீ பார்த்த அதே படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வரும். அடுத்து ஒரு மாசம் நடிப்போம். அடுத்து வேற ஒரு கதை வரும். அந்த டைம்ல ஏதோ ஒரு பேய் படமோ ஏதோ பாகுபலி ஹிட் ஆன டைம். ஓ பிரபாஸா நீங்க? நான் தான் பிரபாஸ். என்ன நினைச்சீங்க? பக்கத்துல இருக்காங்க அவங்களுக்கு. பக்கத்துல இருக்கிறது அனுஷ்கா தெரியல. பக்கத்துல இருக்க தேவசேனாவோ. வாவ். பாகுபலி ஹிட் ஆன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான், தூக்கி அப்படியே வேற மாதிரி ஒன்று பண்ணி அந்த மொமெண்ட் வரணுன்றனால ஒரு கதை ஒன்று கொண்டு வந்தாங்க. எனக்கு வந்து அந்த விக்கு வச்ச உடனே நான் பிரவீன் அண்ணன்ட்ட சொல்லிட்டேன், நான் ப்ளீஸ்ண்ணா இது வேணாண்ணா அப்படின்ட்டு. அப்பதான் மீம் கல்ச்சர் கிரியேட் ஆன டைம். நான் வந்து இந்த விக்கு வச்ச உடனே சொல்லிட்டேன், இது அப்படியே போட்டு முத்து படத்துல வர்ற வடிவேல் சார் போட்டோவை போட்டு என்னைய செய்ய போறானுங்க அப்படின்னு. இந்த எபிசோடு ரிலீஸ் ஆகி அடுத்து 2 நாளைக்குள்ளார வருது. நான் இங்க நிக்கிறேன், வடிவேல் சார் வந்து இந்த கார்ல இப்படி படுத்திருப்பார்ல குடிமகனே அப்படின்ட்டு, அந்த மாதிரி வடிவேல் சார் படுத்திருந்தார். அந்த மாதிரி மீம் வந்தது. அந்த மீம் வந்தோடனே நான் பிரவீன் அண்ணன்ட்ட சொல்றேன், அண்ணா சிரிக்கிறாங்கண்ணா என்னை பார்த்து. அது ஒரு மாதிரி ஆக்சுவலா அந்த டைம்ல நிறைய ட்ரால் வரும். ஆனா அது எல்லாமே ஒரு மாதிரி நாங்க எங்களுக்குள்ளார பேசி சிரிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி ஜாலி வைப்ல இருக்கும் அது.